தலையணை பூக்கள் powered by Britannia Good Day. சரி, இப்போ மாமா வந்துட்டாரு. அப்ப என்ன பண்ணுவீங்க? யாரே ஜெமினி கணேசனா? இது உங்க டன். மாட்டிக்கிட்டு பேசாமடா, என்ன சொல்றான்னு கேட்பான். இவனுக்கு 2 பேர் கூட பரவாயில்ல, இதுல அவன் பெரிய டுமாங்கி. பா, நாங்கெல்லாம் எவ்வளவு பரவாயில்ல, நீங்க டோட்டல் டேமேஜ். ரசிக்கிறியா? போடா, 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 போங்கடா, போடா, போங்க. ஹாஸ். ஏங்க, ஏதோலாம் கிடையாதுங்க, யாரோ தும்முனாங்க. இப்பதான் அவனா தும்புறது. ஹாஸ். ஏய், யாரா அது? யாருன்னு கேக்குறல? ஹாஸ். ஏய், யாருன்னு கேக்குறல? ஹாஸ். ஆட்டிங் மௌன தில்லுந்தா மரியாதை உள்ளவா. இப்ப நீ வரல மௌனே, நான் வந்துருவேன். ஐயோ, நாமளே போயிடலாம்ப்பா. நானே வந்துட்டா மன்மதா. யோ பெருசு, யாரு நீ என் வீட்டுக்குள்ள என்ன பண்ற? மாமாங்க. அப்பாவா? அப்பா நீங்க இப்ப போறீங்க? எங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டது இல்ல, அப்பவே வந்துட்டான். ஐயோ, சும்மா ஒரு பேச்சுக்கு. இட்ஸ் ஓகே கண்ணா. தூக்கம் வரல மாமா, அதான் படம் பார்க்கலாமேன்னு மாடிக்கு வந்தோம். நீங்களும் வாங்க மாமா, பார்க்கலாம். வேணாம்மா, சின்ன சிறுசுங்க, நீங்க பாருங்க, நாங்க போறோம். அப்பா வாங்கப்பா, நம்ம ஒன்னா படம் பார்த்துலாம் ரொம்ப வருஷம் ஆச்சு. நீங்க நட்டு அண்ணன் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம், வாங்க. சொன்னா கேளுடா, நீங்க பாருங்கடா, நாங்க போறோம்டா. அப்பா இப்போ நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நாங்களும் பார்க்க மாட்டோம் சொல்லிட்டேன். அப்பா 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 பார்க்கலாம்ப்பா. நீ பிரம்மச்சாரிடா, உனக்கு ரொமான்ஸே தெரியல. தனியா பார்க்கணும்னு ஏற்பாடு பண்ணிருக்க, குறுக்க வந்த கரடி மாதிரி. நம்ம மாமா, போறோம்டா. எங்களுக்காக பார்க்கலாம்ல ப்ளீஸ். அப்படியா? என் மருமக கேக்குறாடா. சரிடா, பார்க்கலாம்டா. டேய் சுந்தர், கல்பனை கூட்டி வாடா. அப்பா, அங்க டைட்டானிக் படம் ஓடிக்கிட்டு இருக்கு, அவ வந்தா கான்சூரிங் ஆக்கிடுவாப்பா. பாவம்டா, கூட்டி வாடா, குடும்பத்தோட உட்காந்து பாப்போம்டா. போ, கூட்டி வா, போ. இது குடும்ப படம் தானடா? ஆமாப்பா, குடும்ப படமே. அது குடும்பத்தோடயே பாப்போம். சரி, நான் போய் சேர் கொண்டு வந்துடுறேன். போ. மன்மதா, இதெல்லாம் யாரோட ஏற்பாடுறா? அது என்ன சர்ப்ரைஸ் பண்ணோன்னு இவர்தான் எல்லா ஏற்பாடையும் பண்ணாரு. இந்த சர்ப்ரைஸ் உனக்கு மட்டும் இல்லம்மா, எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் தான். எங்கங்க சர்ப்ரைஸ் இருக்கு, வா சொல்றேன். சர்ப்ரைஸா? இந்த ஹீரோ ஒன்ன மாதிரி சின்ன பையன் தான். வா வா, உட்காந்து பாரு, உட்காந்து பாரு. என்னது இது? ஒன்றும் இல்லை நீ, வேதவல்லி அன்னைக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு நாகராஜன் படம் போட்டு காட்டிட்டு இருந்தாரு. இப்போ நம்ம எல்லாரும் அதில் ஜாயின் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஓ, அவ்வளோ சர்ப்ரைஸ் பண்ணணும்னு இதெல்லாம் பண்ணியிருக்கானா? ஆமாம்மா, ஃபேமிலியா சேர்ந்து உட்காந்து படம் பார்க்குறோம். நீ உட்காரு, பாரு. படத்தை போடு. நான் ரூமுக்கு போறேன். ஏன் தூக்கம் வருதா? தூக்கம்லாம் வரல, எனக்கு இப்ப படம் பார்க்கணும்னு தோணல. அண்ணி, நல்ல படம் அண்ணி, 11 ஆஸ்கார் வாங்கியிருக்கு. அது எத்தனை கார் வாங்கினா எனக்கு என்ன? எனக்கு இப்ப படம் பார்க்கணும்னு தோணல. என்னம்மா இது? ஏ கல்பனா, ஃபேமிலியோட பார்க்கணும்னு ஆசைப்படுறோம்ல, எங்களுக்காக பார்க்க கூடாதா? அம்மா, இவ்வளவு பேர் சொல்றோம்ல, உட்காந்து பாருமா. அண்ணி ப்ளீஸ் அண்ணி, உட்காருங்க அண்ணி. சரி, பார்க்கலாம். அப்படி உட்காரு. அப்பா, குல்ஃபி ஐஸ்பா. இதே ஒரு இன்டர்வலா கருதி நம்ம ஏன் குல்ஃபி ஐஸ் சாப்பிடக்கூடாது? பாரு. நல்லா இருக்கு. நாகண்ணே, இன்னைக்கு எங்க எல்லாருக்கும் பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துட்டேன், ரொம்ப தேங்க்ஸ். வெல்கம். அப்புறம் சுந்தர்ண்ணே,
ஒய்ஃபுக்கு எப்படி சர்ப்ரைஸ் கொடுக்கணுங்கிறத நாகண்ணனை பார்த்து தயவு செஞ்சு கத்துங்க. சரிடா. மல்லிகா வேதவல்லின்னு 2 பொண்டாட்டிகளை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். இவனை பார்த்து ஏன் புருஷன் கத்துக்கணுமா? டேய் குல்ஃபி முடிய போகுதுடா, படத்தை போடுறான். என்னாச்சு? சொல்லுமா. இன்னும் தூங்கல. நீ தூங்கலையா? அத ஏன் கேக்குற? ஒரு கப்பல் கவுந்த படத்தை குடும்பமே உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ராத்திரியா? ராத்திரி வெறும் ரச சாதம் தான் சாப்பிட்டேமா. நீ என்ன சமைச்ச? சிக்கன் குழம்பு ஆம்லெட்டுமா? என்னண்ணே எல்லாரும் படம் பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி? கல்பனா, ரிமோட்டை கொடு. அப்பா என்ன பண்றாரு? இன்னும் வரலையா? அப்படி எங்க போனாரு? கல்பனா, அவரை நல்லா சத்தம் போடுமா. ஏன் இப்படி அவர் பண்றாரு? ஏங்க கடுப்பாது வர கோத்துக்கு. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். அப்புறம் வேற என்னமா? கல்பனா, என்னங்க? ரிமோட்டை கொடு. எதுக்கு? பேசிட்டு இருக்கேன்ல. ஏய், அறிவு இருக்கா? எல்லாரும் படம் பார்த்துட்டு இருக்கோம், நீ பாட்டு போன் பேசிட்டு இருக்க. போன் பேசணும்னா ரூம்ல போய் பேசு போ. போனை கட் பண்ணி இல்ல ரிமோட்டை கொடு. அம்மா நான் அப்புறமா பேசுறேன். ஏங்க, நான் உங்ககிட்ட படம் பார்க்கணும்னு சொன்னேன். இதுக்குதான் நான் படம் பார்க்க வரலன்னு சொன்னேன். எல்லாருமா சேர்ந்து அடம் பிடிச்சி என்ன பார்க்க வச்சுட்டு இப்போ என்ன குத்தம் சொல்றீங்களா? போன் பேசினா என்ன? ஒரு 2 நிமிஷம் யாராலையும் வெயிட் பண்ண முடியாதா? எல்லாரும் முன்னாடி என்ன திட்டி அசிங்கப்படுத்தலனா உங்களுக்கு தூக்கம் வராதே? உங்களை சொல்லி குத்தம் இல்ல, எல்லாம் என் தலை எழுத்து. என்ன அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல, பாருங்க எல்லாரும் குடும்பத்தோட உட்கார்ந்து பாருங்க. நான் போறேன். ஏய் கல்பனா, கல்பனா சொல்றத கேளு. சுந்தர் பாவண்டா, போய் கூட்டு வாடா போடா. விடுங்கப்பா, பாத்தீங்களா என்ன பண்ணான்னு. அவ போய் தொலையட்டும். டேய் புள்ளதாச்சு பண்றா, அழக்கூடாதுடா, உடம்பு கெட்டு போயிருடா. சொன்னது கேளு, போய் கூட்டு வா போடா. ஷோ, டேய் நில்றா, கோவத்தை விட்ட காமிக்காத, சண்டை போடாத, அன்பா பேசு போ. அப்பா படம் போட்டா? வேணாண்டா கண்ணா, எனக்கு இப்ப பாக்குற மூடு இல்ல. நீங்க பாருங்க, வாடா போலாம். நாகராஜா அப்பா பாவண்டா, நீங்கெல்லாம் ஆசையா இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி பாத்துக்கிட்டு இருந்தீங்க. நான் தான் வந்து கெடுத்துட்டேன். சரிடா. ஐயோ அப்பா, என்னப்பா அப்பெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நீங்க எதுக்கு தேவையில்லாம? இல்லடா பரவாயில்ல, நீங்க பாருங்க, நீங்களாவது நிம்மதியா என்ஜாய் பண்ணுங்க. நாங்க போறோம், வாடா போலாம். படத்தை போட்டுமா? வேணாங்க, நானும் ரூமுக்கு போறேன். நீங்களே பாருங்க. ஏங்க உங்களுக்காக தானே. இல்லைங்க, சாரி, நான் போறேன். சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினச்சேன், கப்பல் கவுந்துருச்சு.
கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ. என்னதான் இருந்தாலும் எல்லாரும் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போது படத்தை பாஸ் பண்ணிட்டு ஃபோன் பேசினது தப்பு தான். அதான் அந்த மனுஷன் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு போல. ஐயோ, இப்போ மதம் பிடிச்ச யானை மாதிரி இங்க வந்து பிளிர போறாரே. என்ன பண்றது? தனியா வர மாட்டிக்கிட்டோமே. என்ன பண்ணலாம்? இவகிட்ட எப்படி பேசுறது? கண்டிப்பா கோவமா பேசணும்னா பதிலுக்கு பதில் பேசி சாதாரண சண்டையை பெரிய சண்டையாக்கிடுவா. அப்புறம் அந்த டென்ஷன்ல நம்ம விடிய விடிய தூங்கவே முடியாது. வேண்டாண்டா சுந்தரா, எதுக்கு ரிஸ்க்? அப்பா சொன்ன மாதிரி அன்பா பேசி சமாதானப்படுத்துறது தான் நல்லது. இவள காப்பாத்து கடவுளே. செம்ம கோவத்துல இருக்காரு போல இருக்கு. சினங்கொண்ட சிங்கத்துக்கிட்ட சில்வண்டி சிக்கிருச்சே. கல்பனா, இன்னைக்கு நீ செத்த. எப்படியாவது சமாளிச்சிரு. சாரி கல்பனா. நான் வேணுனே உன்னை திட்டல கல்பனா. அப்பாவும் வச்சுக்கிட்டு நீ அப்படி நடந்துகிட்ட விதம் எனக்கு பிடிக்கல. அதான் என்ன அறியாமலே சட்டுன்னு கோவப்பட்டுட்டேன். நானும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். அவசரப்பட்டு திட்டிட்டேன். சாரி கல்பனா. கல்பனா, என்னடி இது? இந்த ஆளுக்கு வந்த சோதனை. நாம ஒண்ணு நினைச்சா இங்க வேற ஒண்ணு நடக்குது. சினங்கொண்ட சிங்கம் சீறி பாயும்னு பார்த்தா இப்படி சாரி கேட்டுட்டு இருக்கே. கல்பனா, இந்த சீன்ல நீ அவருக்கு அடிமை இல்லடி, அவருதான் உனக்கு அடிமை. கொஞ்சறாருல, நாம மிஞ்ச வேண்டிதான். கல்பனா, என்னம்மா எதுவும் பேசவே மாட்டேங்கிற? ஆக்சுவலா நான் என்ன சொல்ல வரேன்? போதுங்க, போதும். நீங்க ஒண்ணு சொல்ல தேவையில்லை. இந்த வீட்ல நான் யாரு, எனக்கு என்ன மரியாதைன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதான் அத்தனை பேர் முன்னாடி பேசுனீங்கல்ல, அப்புறம் என்ன இங்க வந்து காரணம் சொல்லிட்டு இருக்கீங்க? விடுங்க. அப்படி இல்ல, நான் தான் சொல்றேன் இல்ல கல்பனா, ஏதோ கொஞ்சம் தெரியாம பேசிட்டேன்னு. அதுவும் இல்லாம நான் என்ன மூணாவது மனுஷங்க முன்னாடியா பேசினேன்? அப்பா, நாகராஜ், வேதவல்லி இவங்க முன்னாடி தானே நான் பேசினேன். புருஷன் பொண்டாட்டி விஷயத்துல மத்த எல்லாருமே மூணாவது மனுஷங்க தான். அத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நீ ஏன் கல்பனா அப்படி எடுத்துக்கிற? சரி, ஏன் பொண்டாட்டி கிட்ட கோவமா பேச எனக்கு உரிமை இல்லையா? சொல்லுடா கண்ணா. கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அட கொடுமையே, சமாதானப்படுத்துறேன்னு நினைச்சுக்கிட்டு பாட்டி பழைய டயலாக் எல்லாம் விட்டுட்டு இருக்கு. என்ன கல்பனா, நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேசாம இருக்க. இங்க பாருங்க, உங்களுக்கு என்கிட்ட உரிமை இருக்கு, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா எதுவா இருந்தாலும் இங்க ரூம்ல வச்சுதான் பேசணும். எதுக்கு எல்லாரும் முன்னாடியே பேசுனீங்க? நாகராஜ் என்னைக்காவது எல்லாரும் முன்னாடியே வச்சு வேதவழியை திட்டிருக்கானா? சொல்லுங்க. இல்லல. அவன் எப்படி அவன் பொண்டாட்டிய பாத்துக்கிறான், நீங்க எப்படி உங்க பொண்டாட்டிய பாத்துக்கிறீங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்ப கூட அந்த நாகராஜ் வேதவழி சந்தோஷப்படுத்துறதுக்காக மாடியில பெரிய திரைய கட்டி டைட்டானிக் படம் போட்டு காமிச்சிட்டு இருக்கான். ஆனா நீங்க எப்பாச்சும் அப்படி பண்ணிருக்கீங்களா? அட, திரைய கட்டி படம் போட்டு காட்ட வேண்டாம். அட்லீஸ்ட் ஏற்கனவே திரைய கட்டி வச்சிருக்கிற தியேட்டர் காச்சும் கூட்டிட்டு போய் ஒரு சினிமா காட்டிருக்கீங்களா? எனக்குன்னு இந்த வீட்ல ஒரு சினிமா உண்டா, ஒரு பார்க் உண்டா, ஒரு பீச் உண்டா, ஒரு ஹோட்டலாவது உண்டா? ஒண்ணும் இல்ல.
எல்லாம் என் தலை எழுத்து. கல்பனா புரியாம பேசிட்டு இருக்காத. சினிமா பார்க்கு பீச்சுக்குன்னு கூட்டிட்டு போனாதான் பொண்டாட்டி மேல அன்பா இருக்கும்னு யார் சொன்னாங்க? ஒரே அப்படிதாங்க சொல்லுது. அவங்க கிடக்குறாங்க. அது இல்ல கல்பனா, நான் பிசினஸ்னு ஓடிட்டு இருக்கேன். நாகராஜுக்கு ஒரு வேலையும் கிடையாது. அதான் அவன் ஸ்கிரீன் கட்டுறது, சினிமா கூட்டு போறதுன்னு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். எனக்கும் நேரம் இருந்தா இதெல்லாம் பண்ண மாட்டேனாம்மா? சொல்லு. நீ டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸ்டா இரு. கல்பனா, நான் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். என்ன தொடாதீங்க. நீங்க ஒண்ணு என்ன தொட வேண்டாம். இந்த வீட்ல நான் இப்படி மானகட்டு போயிருக்கேன்னு நினைக்கும் போது நானே இந்த வீட்ல இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இன்னும் என் குழந்தை வந்து இந்த வீட்ல எவ்வளவு கஷ்டப்பட போகுதோ, என்ன அவமானப்பட போகுதோ தெரியலையே. இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? கடவுளே, உனக்கு கண் இல்லையா? இதெல்லாம் பார்த்துட்டு என்னை ஏன் இன்னும் உயிரோட வச்சிருக்க? எனக்கு ஒரு சாவு வர மாட்டேங்குதே. ஐயோ 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 ஐயோ. என்னடி நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஓவரா பேசிக்கிட்டு இருக்கேன். பாவம் கர்ப்பமா இருக்கிற பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்னு நானும் இறங்கி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஓவரா சீட் போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி என்னடி இந்த வீட்டுல உன்னை மானகெடுத்தனமா நடத்திட்டாங்க? அத்தனை பேரும் உட்கார்ந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. நீ பாட்டுக்கு எதுவும் பேசாம ரிமோட்டை எடுத்துக்கிட்டு படத்தை நிறுத்திட்டு போன் பேசிக்கிட்டு இருக்க. எங்க அப்பா உட்கார்ந்து படம் பார்த்துட்டு இருக்காரு, அவருக்கு ஒரு மரியாதை இல்ல? நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ பண்றது எதுவுமே சரியில்லை. உன் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்க. ஆஹா, சாரி கேட்டப்பவே சரின்னு சொல்லி சமாதானம் ஆகிறது விட்டுட்டு இப்படி சொதப்பிட்டியே கல்பனா. சும்மா இருந்த சிங்கத்தை சொரிஞ்சு விட்டுட்டியே. ஏங்க சாரிங்க, நான் பண்ணதாங்க தப்பு. நான் தாயே, உன் சங்காத்தமே வேண்டாம். இனிமேலாவது ஆளை விடு, நிம்மதியா இருப்பேன். அப்பா கிட்ட அப்பவே சொன்னேன், இவ்வளவு கூப்பிட வேண்டாம் கேட்டான ஒரு பொண்ணா இவ. பிசாசு. ஆஹா, தேவையில்லாம பேசி ஒரு அடிமையை கோவப்பட வச்சு உன்னையே எதிர்த்து பேசுற மாதிரி வச்சிட்டிய கல்பனா. இப்போ நீ அவருக்கு அடிமையா இருக்கணுமே. சரி விடு, நாளைக்கு ஏதாச்சும் பண்ணி சமாதானப்படுத்திக்கலாம். எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? நாங்க இது ஏங்க நம்மளுக்கு சினிமா பார்க்கறது செட் ஆக மாட்டேங்குது? தெரியலையே. சினிமா பாக்குறதுனா தியேட்டர்ல போய் பார்க்கணும். அதை விட்டுட்டு கார்ல உட்காந்து பாக்குறது, மாடியில உட்காந்து பாக்குறதுன்னு பிளான் பண்ணா இப்படிதான் நடக்கும். பாத்தீங்களா குத்தி காட்டுறீங்க பாருங்க. அதே தப்பு தாங்க. அன்னைக்கு உங்களை கார் உள்ளே உட்கார வச்சு படம் காமிச்சது என் மிஸ்டேக்கு தான். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு மொட்டை மாடியில ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட்ல படம் பார்த்தது எப்படி இருந்துச்சு? நல்லாதான் இருந்தது, ஆனா முழுசா பார்க்கலையே. ஆமாங்க. என்னங்க அவங்க பாட்டு வந்தாங்க,
பிகு பண்ணிக்கினே படம் பார்க்குறேன்னு வந்து உக்காந்தாங்க. திடீர்னு அவங்களாவே சண்டை போட்டாங்க. நம்ம சந்தோஷம்லாம் கெத்து அவங்களாவே பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. ம் சி நாங்கள் இது 5000 ரூபா ஃபனாலான தான் மிச்சம். 5000 ரூபாவா? ஆமாம், நான் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக அந்த எல்இடி ஸ்க்ரீனு, ப்ரொஜெக்டரு, லொட்டு லொசிக்கு எல்லாம் 5000 ரூபாய்க்கு வாடகைன்னு எடுத்துகிட்டு வந்தது. எல்லாத்தையும் கோயிலில் உண்டியில் போட்ட மாதிரி பவு ஆயிடுச்சு. ஏங்க கொஞ்சமாவது சர்ப்ரைஸ் ஆனீங்களா? இல்லையே. நாங்கள் நீங்கள் போங்க. அதான் பாதியிலேயே எல்லாம் சொதப்பிடுச்சு. அப்புறம் எங்க சர்ப்ரைஸ் ஆகுறது? டைமே சரியில்லைங்க இன்னைக்கு. யார் முடியல முடிச்சுனே தெரியல என்ச்சோன்னே. ஷீ ஓ, நீங்கள் பண்ண டென்ஷன் எனக்கு தூக்கமே போயிடுச்சு. வெரி பேடுங்க. ஆனா எனக்கு தூக்கம் வருதே. தூக்கம் வருதா? ம். நாங்கள் நீங்கள் பேச நீங்கள் உட்காந்து பேசுவீங்கன்னு பார்த்தா தூக்கம் வருதுன்றீங்க. ஐயோ, இதுக்கு மேல உட்காந்து பேச என்னால முடியாதுப்பா. ஐயோ ஏன்? ம் ஏன்னா விடிய விடிய பேசினா அப்புறம் காலையில எந்திரிச்சு யார் எல்லா வேலையும் பாக்குறது? அப்படி என்ன வேலை பார்க்கணும்? ஏன் கேட்க மாட்டீங்க? காலையில 6 மணிக்குள்ள எந்திரிச்சு செவ்வாய் வெள்ளிக்கிழமை வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் போட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி கிச்சனை கிளீன் பண்ணி விரிய அண்ணனை பால் கறக்க சொல்லி எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்து மார்னிங் டிஃபன் ரெடி பண்ணி இவ்ளோ வேலை இருக்கு. ஐயோ நாங்க சொல்றீங்க தினம் நான் தூங்கி எந்திக்கிறதுக்குள்ள நீங்க இவ்வளவு வேலை பாக்குறீங்களா? அடேங்க அப்பாடி கப்பா. ஏங்க சூப்பருங்க நீங்க, நிஜமாலே கிரேட்டுங்க. சான்ஸே இல்லை.